என் ஃப்ரெண்டு ஒருத்தனை காரில் ட்ராப் பண்ண போயிட்டு இருந்தேன். அவன் காரில் போயிட்டு இருக்கச்சே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு சொல்லிட்டு இருந்தான். அதான் டிஸ்டர்ப் ஆகுமேன்னு செல் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரெண்டுன்னு சொன்னா பாய் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? சும்மா ஒரு பேச்சுக்கே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு பொய் சொன்னதுக்கே நோக்கி இவ்வளோ கோபம் வர்றது. நான் தெரியாம தான் கேட்குறேன். நீ காலேஜ் படிக்கிறச்சே நோக்கி எந்த பாய் ஃப்ரெண்டும் கிடையாதா? இந்த ஓவியம் எங்க பாட்டி ஜெயில இருந்து வந்ததும் மனசுமையை குறைக்கிறதுக்காக இத வரைஞ்சாங்க. இத உங்களோட நினைவு சின்னமா வச்சிருக்கோம். இந்த ஓவியத்துல ஒரு சரித்திரமே இருக்கும் போல இருக்க. இது யார் வரைஞ்சது? இது எங்க அம்மா வரைஞ்சது. நானும் எங்க அக்காவும் பிறந்த பிறகு எங்க அம்மாவுக்கு புருஷனா வாழ்ந்த ஒரு பெரிய மனுஷன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு. உங்க அம்மா இதை எதிர்த்து கேட்கலையா? எப்படி கேட்க முடியும்? அவர் என்ன அக்னி சாட்சியா அம்மி மிதிச்சு 33 கோடி தேவர்கள் சாட்சியாவ எங்க அம்மா கழுத்துல தாலியை கட்டினாரு. பொட்டு கட்டுற குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தானே எங்க அம்மா. அதான் வெறும் பொட்டை மட்டும் வச்சுட்டு குடும்பத்தை நடத்திட்டு 2 பிள்ளைங்களை கொடுத்துட்டு போயிட்டாரு. அம்மா அதே கவலையில இருந்தாங்க. அப்ப எங்க பாட்டி கத்து கொடுத்த ஓவிய கலை ஒண்ணுதான் உறுதுணையா இருந்துச்சு. அப்பா அவங்க வரைஞ்ச ஓவியம் தான் இது. இந்த ஓவியத்துக்கு பின்னாடி ஒரு சோக கதையே இருக்கும் போல இருக்க. ஆமா. ஆமா, இந்த படம் யார் வரைஞ்சது? நான் வரைஞ்சதுதான். என்னது, நீங்க வரைஞ்சதா? உங்களுக்கு ஓவியம்லாம் வரைய வருமா? பரம்பரை கலையாச்சே. நாட்டியமும் ஓவியமும் இங்க ரத்தத்தோட கலந்துருக்கு. வராம இருக்குமா என்ன? இந்த ஓவியத்தை நானு எப்ப வரைஞ்சேன் தெரியுமா? எப்போ? கிருஷ்ணா என் வயித்துல இருக்கும்போது. ஒரு அயோக்கியனோட துரோகத்தை மறக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சேன். இந்த ஓவியத்துக்கு பின்னாடி என்னோட வைராகியம், மன உறுதி, வாழ்க்கை போராட்டம் எல்லாமே இருக்கு. மம்மி, எப்ப மம்மி வந்த? இப்பதானே வந்தேன் செல்லம். சித்தி, நீங்க வரலையா? அம்மா எப்ப வருவாங்கன்னு என்னையும் அம்மாவையும் போட்டு தொலைச்சு எடுத்துட்டா. ஓஹோ, அங்கிள் கூட தான் நீ இவ்ளோ நேரம் பேசிந்தியா? அதனால தான் லேட்டா? அங்கிள், இனிமே நீங்க எங்க அம்மா கூட பேசுறதா இருந்தா வெளியே பேசாதீங்க, வீட்டுக்கு வந்து பேசிக்கோங்க. நீங்க வெளியில மீட் பண்ணி பேசுறதுனால தான் அம்மா வீட்டுக்கு வர லேட் ஆகுது. சாரி கிருஷ்ணா, இனிமே நான் அம்மா கிட்ட பேசுறதா இருந்தா வீட்டுக்கே வந்து பேசுறேன். அங்கிள், அப்பதானே உங்ககிட்டயும் பேச முடியும். என்னோட டைமிங் ஈவினிங் 4 to 5 தான். மத்த டைம்ல நான் பிஸி. ஓகே மேடம். ஏய் வாயாடி, ஹோம்வொர்க்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? செஞ்சுட்டேனேம்மா. பாவி, சொன்னேன் பாத்தீங்களா? படிப்புல ரொம்ப புத்திசாலி. உங்க பொண்ணாச்சே, கேட்கணுமா? ஆமா செல்லம், டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மம்மி. என்ன டிஃபன் சாப்பிட்ட? லட்டு. உன்னை கேட்டாங்களா? ஏய், உன்னை கேட்டாங்களா? சாப்பிட்டேன் மம்மி, நான் லட்டு சாப்பிட்டேன் மம்மி. எத்தனை சாப்பிட்டமா? ஒண்ணுதான் மம்மி. ப்ராமிஸா ஒண்ணுதான் சாப்பிட்டியா? ஆமா மம்மி. துளசி, காஃபி ரெடியா இருக்கு, அவருக்கு கொண்டு போய் கொடு. ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். திருட்டு பொண்ணு, கைய மடக்கிய பின்னாடி வச்சிருந்த என்ன விஷயம்? அங்கிள், அது ஒரு சீக்ரெட். சீக்ரெட்டா? என்ன சீக்ரெட்? அது நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேன், சொல்லு. அங்கிள், இப்போ நீங்க சத்தியம் பண்ணீங்களே, அது நிஜ சத்தியமா பொய் சத்தியமா? அது என்னது? பொய் சத்தியம், நஜ சத்தியம்?
சத்தியம்னா உண்மையை சொல்லுறது, பொய் சத்தியம்னா விரலை இப்படி மடக்கிக்கணும். அடிப்பாவி, அம்மா கிட்ட போய் சத்தியமா பண்ண? ஆமா, நான் 4 லட்டு சாப்பிட்டேன். உண்மையை சொன்னா அம்மா என்ன அடிப்பாங்க. அதனால தான் நான் நைஸா இப்படி பொய் சத்தியம் செஞ்சேன். கெட்டிக்காரி. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் எனக்கு வருதான். இப்படியா? எனக்கு வரமாட்டேங்குது. இப்படியா? பண்ணுங்க. ஓ, இப்படியா? எனக்கு வரமாட்டேங்கிறது குட்டி. இப்படியா? ஓ, அப்படியா? அப்படிதான். என்ன விரல மடக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? அது ரகசியம், பரம ரகசியம். ஓ, சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. அடடே, ரொம்ப நல்லா இருக்கே காஃபி. இந்த காஃபியை நான் மிஸ் பண்ண பார்த்தேனே. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்பட்டுமா? வாங்க. உங்க ஆத்தையும் இந்த ஓவியங்களை சுத்தி பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா குட்டி, நான் போயிட்டு வரேன். அங்கிள் அடுத்த தடவை வரச்சே நோக்கு லட்டு வாங்கிட்டு வரேன். ஒரு லட்டு இல்ல, நிறைய லட்டு வேணும். நான் ஒரே ஒரு லட்டு தான் வாங்கிட்டு வருவேன். நான் போயிட்டு வரட்டுமா? வரேம்மா. ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். பை. ஏனா ம், ஏனா என்ன? சாயந்தரமா லேட்டா வந்தே. ஏன் லேட்டா வந்தே? லேட் ஆயிடுத்து, லேட்டா வந்தேன். அதுவே லேட் ஆகலைன்னா லேட்டா வந்திருக்க மாட்டேன். ஐயோ, ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டா ஏதேதோ சொல்றேன். எங்க போயிருந்தே? கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். ஓஹோ, நான் உங்க மொபைலுக்கு ட்ரை பண்ணேன், ஆஃபா இருந்தது. ஏன் மொபைலை ஆஃப் பண்ணியிருந்தே? பத்து கையில் பாலை சூடாக வச்சுண்டு சட்டு புட்டுன்னு கொடுக்காம என்னடி இது தொண்ணு கேள்வி கேட்டுண்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தனை காரில் ட்ராப் பண்ண போயிட்டு இருந்தேன். அவன் காரில் போயிட்டு இருக்கச்சே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு சொல்லிட்டு இருந்தான். அதான் டிஸ்டர்ப் ஆகுமேனு செல் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரெண்டுன்னு சொன்னா பாய் ஃப்ரெண்டா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? நல்ல கேள்வி. ஆமா, நீ அது யாரா இருக்குன்னு நினைக்கிற? நேக்கு உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு வருஷமா பழகின்னு இருக்கோம். பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும். இல்ல, ஒரு வேளை நீ நினைக்கிற மாதிரி இல்லாம என் பக்கத்துல உட்கார்ந்தது கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா? அது போகட்டும், அந்த ஃப்ரெண்டு பின்னாடி உட்காண்டிருந்தாளா இல்ல முன்னாடி உட்காண்டிருந்தாளா? பின்னாடி உட்காத்தி வச்சு முன்னாடி வண்டி ஓட்ட நான் டிரைவரா என்ன? முன்னாடி தான் உட்கார வச்சேன். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? முன்னாடி உட்கார்ந்திருந்தாளா? விளையாட்டு கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன தவிர வேற யாராவது ஒரு பொண்ணு உங்க கூட ஃப்ரெண்ட் சீட்ல உட்கார்ந்திருந்தது தெரிஞ்சா போதும்
நான் 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 அந்த பொண்ணையும் எரிச்சிடுவேன், அந்த காரியம் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன் சொல்லிட்டேன். ஏய் ஏய் பத்து, ஏன்டி இப்படி திடீர்னு டென்ஷன் ஆயிட்ட? இது பாருங்கண்ணா, நான் நான் சாதாரண ஏழை பட்டாச்சாரியரோட பொண்ணு. எந்த பொண்ணா இருந்தாலும் தன் புருஷனுக்காக எதை வேணாலும் விட்டுருவா. ஆனா புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. என்ன எதையும் தாங்கிக்கிற மனப்பக்குவத்துல என் தோப்பனர் என்ன வளர்த்திருக்க. ஆனா ஆனா தெய்வமா நான் மதிக்கிற என் புருஷனை இன்னொருத்தரோட பங்கு போட்டுக்கிற அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் இன்னைக்கு இல்லைன்னா மறந்து போய் கூட இந்த விளையாட்டை என்கிட்ட பண்ணாதீங்க. நான் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன், செத்து போயிடுவேன். வேண்டாதீங்க, வேண்டாம். என்ன ஒன்னும் சொல்லாதப்பவே இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றா? இன்னும் துளசிக்கு எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொன்னா தாங்கவே மாட்டா. வேண்டாம், நம்பவும் மாட்டா, சொல்லக்கூடாது. ஏ பத்மா, என்னது இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தமாஷா தான் சொன்னேன். உண்மையை சொல்லுங்க, சத்தியமா உங்களுக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல இல்ல? சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா பாய் ஃப்ரெண்டு தான் பத்து, என்ன நம்பு. ஏண்டி பத்மா, சும்மா ஒரு பேச்சுக்கே எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு பொய் சொன்னதுக்கே நோக்கு இவ்வளவு கோபம் வர்றது? நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீ காலேஜ் படிக்கிறச்சே நோக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் கிடையாதா? ஏய் ஏய் பத்து, என்னடி ஆச்சு? ஏண்டி அடற? ஏன் இப்படி ஒரு கேள்வி? சும்மா தானடி கேட்டேன். சாரி, நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான். எனக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் பாய் ஃப்ரெண்டே கிடையாது. ஆச்சரியமா இருக்கு. கோ எஜுகேஷன்ல படிச்சேன்னு வேற சொல்லி இருக்க. சாதாரணமா பழகுற நண்பர்கள் கூடவா இல்ல? என்னை எங்க ஆத்துல அடக்க ஒடுக்கமா வளர்த்திருக்கா. சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா கூட விளக்கமாத்து கட்டையால எங்க அப்பா என்ன விளாசிடுவர். ஆமா, எங்க அப்பா என்ன விளாசிடுவர், சத்தியமா. நேக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். அவ பேரு துளசி. வேற யார் கூடயும் நான் பழகவே மாட்டேன். துளசியா? அது என்னது அது இதுன்னுட்டு மறந்து போயிட்டலா? ரங்காக்கு தொட்டில் போடுறச்ச அப்ப வந்திருந்தாளே, அவதான் என் ஃப்ரெண்டு துளசி. அவ பொண்ணு கூட பாட்டு பாடினாலே, ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணை கூட நீ முரட்டத்தனமா பிடிச்சி தள்ளி விட்டியே. நான் தள்ளி விட்டதை மட்டும் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, நான் ஏன் தள்ளி விட்டேன்? அவளுக்கெல்லாம் நம்ம ஆத்துக்குள்ளே வர்றதுக்கு தகுதியே இல்லனா. நீ தான் அவளை உன்னோட ஒன்லி ஒன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன. இப்ப தகுதி இல்லாதவன் சொல்ற. வாட் இஸ் ராங் வித் யூ? நானும் அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டு நினைச்சுதான் அவ கூட பழகின்னு இருந்தேன். அப்புறம்தான் அவ கொலை என்ன கோத்திரம் என்னன்னே எனக்கு தெரிஞ்சது. நம்ம கல்யாணம் நடந்துச்சே, அப்ப கூட அவ தாலி கட்டிக்காம எவன் குழந்தையோ வயித்துல சுமந்துட்டு வந்து நின்னா. அத தெரிஞ்சுட்ட உடனே
ஐய, இது என்னடா கருமுன்னு சொல்லி நான் விலகிட்டேன். என்னடி பத்மா, உன்னோட உயிர் தோழின்னு சொல்ற, இப்படி கண்ணால கண்டதையும் காதால கேட்டதையும் நீ உண்மை நம்பலாமோ? அந்த குழந்தைக்கு யார் தகப்பன்னு விசாரிச்சு அப்ப 2 பேரும் சேர்த்து வைக்கலாமோ இல்லையோ? அதுக்குள்ள நம்ம கல்யாணம் ஆயிடுத்து. நான் இந்த ஆத்துக்கு வந்துட்டேன். நேக்கே ஒரு புள்ள பிறக்காம என் வாழ்க்கையே ஊசலாட ஆரம்பிச்சிடுத்து. அதை விட்டுட்டு அவ யாரோட குழந்தைய பெத்துண்டான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணுமா? ராவுத்திரே கொக்கா பறக்குறாரா, குதிரை கோதுமை அல்வா கேக்குறதான். அந்த நிலைமை தான் நேக்கு. இப்பதான் உன்னோட நிலைமை சரியாயிட்டோன்னோ, அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு விசாரிச்சு அவ 2 பேரும் சேர்த்து வைக்கலாமோ இல்லையோ? ஆமா, இத்தனை வருஷமா தனக்கு பிறந்த குழந்தைய கூட வந்து பார்க்காம எந்த ஒரு முயற்சியும் பண்ணாதவன் இப்ப நான் சொன்ன உடனே வந்து சேர்ந்து வாழ போறனாக்கும். அமைதியாயிட்டு. ஆமா, நமக்கு பிறக்காத அந்த குழந்தைய பத்தி இப்ப நாம ஏன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? பாலை குடிங்கோ, படுத்துட்டு தூங்குங்கோ. அங்க போய் படுங்கோ. படு. வளவளான்னு பேசிட்டு நான் ஐயோ, இவளுக்கு சந்தேகம் வந்துடுத்து போல இருக்கே. ஜாதக கட்டமோ ஜோசியமோ என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் പറഞ്ഞു. ഞാൻ ദിനமும் വഴിപെടുന്ന ആ ഭഗവതി അമ്മന്റെ മേലെ ആണയാ சொல்றேன். എനിക്ക് കണക്ക് പോട്ട് കൊടുക്കുന്ന ആ സോഴി അമ്മ മേലെ ആണയാ சொல்றேன். ഞാൻ പറഞ്ഞത് അത്രയും ഉണ്மை. கௌஷித கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய அவமானங்களும் உயிர் பலியே கண்டிப்பா நடக்கும். இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட ஜோசியர் சொன்ன மாதிரி எதுவும் நடக்காது. அந்த நம்பூதிரி ஒண்ணும் கடவுள் இல்ல. பணம் வாங்கிக்கிட்டு ஜாதகம் பார்க்கிற ஒரு சாதாரண மனுஷன். அவர் சொன்னபடிலாம் நடக்கணும்னு அவசியமும் இல்ல, நடக்காது. அவர் சொன்னா நடந்துருமா? நடக்கவே நடக்காது. நடக்காது. கௌசல்யா, நான் உன்னை மனசார நேசிச்சது உண்மை. உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு எக்ஸாம்பிள் சொல்ற அளவுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன் கௌசல்யா. நீ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விதி மேல எனக்கு வருத்தம் இருந்ததே தவிர உன் மேல எனக்கு கோபமோ ஆத்திரமோ வரல. நீ எனக்கு கிடைக்கலனாலும் நீ சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும், சந்தோஷமா 100 வருஷம் வாழணும், இதெல்லாம் நடக்கணும்னு
கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன். ஆனா இந்த நம்பூதிரி சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌசல்யா. அவர் சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்படிலாம் நடக்கக்கூடாது கௌசல்யா. நீ ரொம்ப நல்லா இருக்கணும், பரிபூர்ணமா வாழணும். உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் நிரம்பி இருக்கணும், நிரம்பி இருக்கணும் கௌசல்யா. இவனுக்கு தான் அந்த பொண்ணு இல்லைன்னு ஆயிடுத்தேன். ஏன் சதா அவளையே நினைச்சுட்டு இருக்கா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? கடவுளே, என் பிள்ளையோட மனசுல இருந்து அவன் நினைப்ப நீதான் அழிக்கணும். அவளை நினைச்சு நினைச்சு என் பிள்ளை பைத்தியம் ஆயிடுவான் போல இருக்கு. கடவுளே, நீதான் என் மகனை காப்பாத்தணும். பகவானே, எனக்கு என் மகன் வேணும், எனக்கு என் மகன் வேணும். ஹலோ, டேய் பாஸ்கர், நான் ராஜரத்னம் பேசுகிறேன். குட் மார்னிங் பா, சொல்லுங்க. குட் மார்னிங். என்ன விஷயம், காலையிலேயே ஃபோன் பண்ணிட்டீங்க? பாஸ்கர், சஞ்சய் கல்யாணம் நெருங்குது இல்லையா? எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கணும். எல்லாருக்கும் போஸ்ட்டில் அனுப்ப முடியாது இல்லையா? சிலருக்கு நேரில் கொடுக்குறது தான் மரியாதை. இன்னைக்கே அந்த வேலையை ஆரம்பிச்சலான்னு இருக்கிறேன். பத்திரிகை கொடுக்க போகிற இடத்துல லேடிஸும் இருப்பாங்க. குங்குமம் நான் கொடுக்க முடியாது இல்லையா? அதான் நம்ம நித்யாவை கூட கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன். நித்யா என் பொண்ணு மாதிரி, சஞ்சய்க்கு தங்கச்சி மாதிரி. அவளை நான் அழைச்சிட்டு போகிறதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? டே பாஸ்கர், நித்யாவை அழைச்சிட்டு வான்னு சொன்னா நான் அழைச்சிட்டு வர போறேன். ஆர்டர் போட்டா போதும்பா, அதுக்கு போய் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேக்குறீங்க? தேங்க்ஸ் பாஸ்கர். ஆமா, நித்யா எழுந்திரிச்சிட்டாடா? ஓ, எழுந்திரிச்சிட்டாளு. எழுந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. நான் அவளை அழைச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. ஓகே, தேங்க்யூ பாஸ்கர். ஓகே, தேங்க்யூ மை சன். பாய்.